அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிராமர் மற்றும் வெக்காபுலரியிலிருந்து 25 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். 25 கொஷின் நீங்கள் தான் ட்ரை பண்ண போகிறீங்க. கடைசியாக 25க்கு 25 எத்தனை பேர் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் நவுன்ஸ்லேருந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? கலெக்டிவ் நவுன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெக்காபுலரி பார்ட்டில் வரும். நம்ம வி ஹாவ் டு மெமரைஸ் இட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 5 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் நவுன்ஸ். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். A group of librarians is called. Group of librarianக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அடுத்தது செகண்ட் கொஷின். A group of sailors is called. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனுமே பொறுமையாக படிங்க. அந்த பொறுமையாக படித்து இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியான ஆன்சர் கொடுத்துருக்கேன், அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். A collection of bacteria is called. நிறைய பாக்டீரியா இருந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? சரிங்களா? கீழே அந்த ஸ்மாக், ஸ்வாம், கிளஸ்டர், கல்ச்சர், இந்த 4 ஆப்ஷனுமே பொறுமையாக படிங்க. இதில் என்ன வரும்னு யோசித்து நீங்களே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். A group of spiders is called. Group of spiders. ஸ்பைடர் நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பேர் வைப்போம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா group of spiders is called. அடுத்து ஃபிஃப்த் கொஷின். A group of turkeys is called. டர்க்கீஸ் நிறைய இருந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன பேர் வைப்போம்? இந்த 5 கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் நவுன்லேருந்து கேட்டிருக்கேன். இது மட்டும்தான் வெக்காபுலரி பார்ட். மீதி வர 20 கேள்வியுமே வந்து பார்த்திங்கன்னா கிராமர் பார்ட்டு தான். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான், சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின். இந்த அடுத்த ஒரு 5 கேள்வியுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்கேன். த ஓல்டு லேடி வாஸ் ஸ்டாப்டு டேஸ் ஹர் சன். அந்த ஓல்டு லேடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மகனால் கொல்லப்பட்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷனுமே இருக்குது. இதுவும் இதுக்கு அடுத்து வர கேள்வியும் பார்த்திங்கன்னா ஒரே கேள்வி தான், சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. அந்த சின்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி அப்புறமா ஆன்சர் பண்ணுங்கள். த ஓல்டு லேடி வாஸ் ஸ்டாப்டு டேஸ் அ நைஃப். பாருங்கள், 6ம் 7ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். 2க்கான சின்ன வித்தியாசம் இருக்குது, அதை யோசித்து பதில் ஆன்சர் பண்ணுங்கள். த டாக் ஜம்ப்டு டேஸ் தி ரிவர். த டாக் ஜம்ப்டு டேஸ் தி ரிவர். அடுத்த கொஸ்டின். ஐ ஹாவ் கிரேட் கான்ஃபிடென்ஸ் டேஸ் யூ. கிரேட் கான்ஃபிடென்ஸ் நம்ம நிறைய வார்த்தைகள் படிச்சிருப்போம். அஃப்ரைடுன்னு வந்தால் அதுக்கு அடுத்தது இந்த ப்ரிப்போசிஷன் தான் வரும். கான்ஃபிடென்ஸ்ன்னு வந்துச்சுன்னா இந்த ப்ரிப்போசிஷன், கான்ஃபிடென்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ப்ரிப்போசிஷன் படிச்சிருப்போம். ஸோ அதை யோசித்து எழுதுங்க, கான்ஃபிடென்ஸ்க்கு அடுத்து என்ன வரும் அப்படின்றது. அடுத்த கேள்வி பாருங்கள். த ப்ரோக்ராம் வாஸ் கண்டக்டட் டேஸ் 7 and 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7 மணிலேருந்து 9 மணி வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரம் டூ போட்டு பழகிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல வந்து 7க்கும் 9க்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே அண்டு வரணுன்னா இந்த இடத்துல என்ன பதில் வரும் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். இந்த 5 கொஷினுமே 6லேருந்து 10 வரையுமே பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்போசிஷன்லேருந்து கேட்டிருக்கேன். அடுத்த வர 5 கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரொம்ப நாள் ஏக்கம் கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்ற ஒரு கிராமரை நம்ம எடுத்திருப்போம். இப்போ அந்த கிராமர் பார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கேயுமே இல்லை. 8th புக்கில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது 11th 12th இருக்குது. ஸோ 9th 10th வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்றதே அவாய்ட் பண்ணியாச்சு. அதுலேருந்து தான் இந்த கொஷின் கேட்டிருக்கேன். இஃப் ஐ டேஷ் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. இஃப் ஐ டேஷ் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. 2 பக்கத்தில் இருக்கிற வேர்பை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ வேர்பை நல்லா கவனிங்க. இஃப் ரேகா ரீட் ப்ராப்பர்லி சி டேஷ் தி எக்ஸாம். இஃப் ரேகா ரீட் ப்ராப்பர்லி சி டேஷ் தி எக்ஸாம். ரேகாக்கு அடுத்து வர வேர்பை 2-3 டைம் படிச்சுட்டு அப்புறமா ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். இஃப் ஐ ஹேட் மோர் டைம் ஐ டேஷ். ஹேட் மோர் டைம் இதில் வர வேர்ப் என்னன்னு நல்லா நோட் பண்ணுங்கள், பொறுமையாக நோட் பண்ணுங்கள். இஃப் வி ஹீட் வாட்டர் இட் டேஸ் அட் 100 degree Celsius. இஃப் வி ஹீட் வாட்டர், தண்ணியை சூடுபடுத்தணும்னா அது 100 degree Celsiusல கொதிக்கும். சயின்டிஃபிக் ட்ரூத். அதை யோசிச்சுட்டு அப்புறமா ஆன்சர் எழுதுங்க. இஃப் ஐ டேஷ் டு ட்ரிச்சி ஐ வுட் ஹாவ் மெட் மை ஃப்ரெண்ட். இஃப் ஐ டேஷ் டு ட்ரிச்சி ஐ வுட் ஹாவ் மெட் மை ஃப்ரெண்ட். இதுலேயும் 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் ரைட். அந்த ஒன்றுமே கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பேன், யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த வர கொஷின் 16லேருந்து 20 வரை பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். இதுவும் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு கேள்வி. ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தோம், பட் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதுலேருந்து ஒரு 5 கேள்வி கொடுத்துருக்கேன். ராம் நேம்டு த பேபி ரியா. ராம் நேம்டு த பேபி ரியா. த லீவ்ஸ் டர்ன் ஹெலோ. த லீவ்ஸ் டர்ன் ஹெலோ. ராஜா கேவ் மீ திஸ் பென். ராஜா கேவ் மீ திஸ் பென். யூஸ்வலி I go to school by bus. Usually I go to school by bus. அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா they like novels. They like novels. 16லேருந்து 20 வரையுமே பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் தான். 5மே கொஞ்சம் யோசித்து பதில் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப நாள் ஆயிருக்கும். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக பண்ணுறீங்கன்ட்டு.
அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் டேக், அதாவது 21 இருந்து பார்த்திங்கன்னா 25 வரையுமே வந்து எதுலேருந்து கேட்டிருக்குன்னா கொஷின் டேக் தான். இதுவும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற கேள்வி தான் இது. ரமேஷ் சிங்ஸ் ஹார்ட்லி, ரமேஷ் சிங்ஸ் ஹார்ட்லி, அந்த ஹார்ட்லின்ற ஒரு வார்த்தையை மைண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். சுரேஷ் வில் மீட் மீ டுமாரோ, சுரேஷ் வில் மீட் மீ டுமாரோ, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டச்சில் இருக்கிற கேள்வி தான் இது. சுரேஷ் வில் மீட் மீ டுமாரோ. ஷட் யுவர் மவுத், ஷட் யுவர் மவுத், ஒரு ஆர்டர் பண்ணோம்னா அந்த இடத்துல என்ன வந்து ஆன்சராக வரும் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ரிக்வெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். இந்த ஷட் யுவர் மவுத் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர், அடுத்தது வந்து ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஏன்னா ஆர்டருக்கு ஒரு பதில் வரும், ரிக்வெஸ்ட்டுக்கு ஒரு பதில் வரும். அடுத்தது எவ்ரி ஒன் லைக் ஸ்வீட்ஸ், இந்த கேள்வி நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் கொடுத்துருப்போம். எவ்ரி ஒன், எவ்ரி திங், சம் ஒன், சம்படி அப்படின்ற அதிகமாக ப்ராக்டிஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதுலேருந்தே ஒரு கேள்வி நான் கொடுத்துருக்கேன். இந்த 25 கேள்விக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள், ஒவ்வொன்றையும் யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். உண்மையாகவே இந்த கண்டிஷனல் கிளாஸு, கொஸ்டின் டேக்கு, சென்டென்ஸ் பேட்டர்ன், இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற கேள்விகளாக இருக்குது. இந்த 25க்கு ஆன்சர் இப்போ கீழே கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றா செக் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை ரைட்டாக எழுதிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், அ குரூப் ஆஃப் லைப்ரரியனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக், அ குரூப் ஆஃப் செயிலர்ஸ்க்கு பேர் க்ரியூ, அ கலெக்ஷன் ஆஃப் பாக்டீரியா இருந்துச்சுன்னா அது பேர் கல்ச்சர், அ குரூப் ஆஃப் ஸ்பைடருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர், அ குரூப் ஆஃப் டர்க்கிஸ்க்கு பேர் ஃப்ளாக் தான், பேர்ட்ஸுக்கும் ஃப்ளாக் தான், இதுக்கும் ஃப்ளாக் தான். அந்த ஓல்டு லேடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சன்னால் பை ஹர் சன், ஆனால் வித் எ நைஃப், உயிருள்ள பொருள் வந்துச்சுன்னா பை, உயிரற்ற பொருள் வந்துச்சுன்னா வித். டாக் ஜம்ப்டு இன் டு த ரிவர், I have great confidence in you, great confidence in you. The program was conducted and வந்ததுனால between and. If I were a bird I would fly, were a bird. If Rekha read properly she would pass, இங்கே read வந்து பார்த்தீங்கன்னா past tense தான் ரெஃபர் பண்ணும். ஏன்னா ரேக்கான்னு வந்ததுனால ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா ரீட்ஸ்ன்னு வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல இது பாஸ்ட் டென்ஸ் தான். இஃப் ஐ ஹேட் மோர் டைம், இந்த இடத்துல ஹேடு மட்டும்தான் வேர்ப், ஹேடு பக்கத்தில் எந்த V3யும் வரல. ஸோ ஹேடு மட்டும்தான் வேர்ப்ன்றதுனால அது பாஸ்ட் டென்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ வுட் கம் தான் ஆன்சர் ரைட்டு. அடுத்தது இஃப் வி ஹீட் வாட்டர் இட் பாயில்ஸ் அட் 100 degree Celsius, இது யூனிவர்சல் ட்ரூத்ன்றதுனால நம்ம இந்த பக்கம் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரணும். இஃப் ஐ ஹேட் பீன் டு திருச்சி, ஹேட் பீன்னா போயிருந்தால் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஹேட் பீன் தான் ரைட்டு. அடுத்து கொஸ்டின் டேக், ராம் நேம்டு த பேபி ரியா, SVOC, பேபி வந்து ஆப்ஜெக்ட், ரியா வந்து காம்ப்ளிமெண்ட். த லீவ்ஸ் டர்ன் எல்லோ, இது வந்து SVC, லீவ் சப்ஜெக்ட், எல்லோ வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட். ராஜா கேவ் மீ திஸ் பென், SVIODO, ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா IODOன்னு நம்ம ரெண்டாக பிரிச்சுருவோம். யூஸ்வலி ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ், யூஸ்வலி அட்ஜெக்ட், மீதி எல்லாமே SVAA. அடுத்து தே லைக் நாவல்ஸ், SVO. அடுத்து கொஸ்டின் டேக், ரமேஷ் சிங்ஸ் ஹார்ட்லி, ஹார்ட்லின்னு ஒரு நெகட்டிவ் வந்ததுனால டஸ் ஹீ தான் ரைட்டு. சுரேஷ் வில் மீட் மீ டுமாரோ, பதில் வில் ப்ளஸ் நாட்டு ஓன்ட் ஹீ தான் ரைட்டு. ஷட் யுவர் மவுத், ஒரு ஆர்டர் வந்துச்சுனாவே பதில் காண்ட் யூ தான். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் வந்துச்சுனாவே பதில் என்னென்னா வில் யூ தான். எவ்ரி ஒன் லைக் ஸ்வீட்ஸ், எவ்ரி ஒன் லைக் ஸ்வீட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா டஸ்இன்ட் தேன் வரும், அப்புறமா தேக்கு ஏற்ற மாதிரி அந்த டஸ்ஸை நம்ம டூவாக மாற்றிருப்போம். ஸோ டோன்ட் தே தான் இதுக்கான பதில். இதில் நீங்கள் 25க்கு 25 எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராமர், வெக்காபுலரி அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.